வணக்கம் அன்பான மேசராசி நேயர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் வைகாசி 18ஆம் தேதி 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமையில் பஞ்சமாதிபதி நாளிலே மேச ராசிக்கு மிகவும் அற்புதமாக கடந்த காலங்களில் இருந்ததை விட பல மடங்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலேயே பஞ்சமாதிபதி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திலேயும் பவனி வருகின்ற அற்புதமான இந்த ஜூன் மாதங்களிலே மேசராசிக்கார நேயர்களுக்கு மேசம் என்பது மிகவும் இது ஒரு முதல் திரிகோணத்தில் தல ராசி என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசி, சரராசி, காற்று தீயை போல் இருக்கக்கூடிய நீதி நேர்மை அன்பிற்கு கட்டுப்பட்ட அற்புதமான ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே மிகவும் அற்புதமான நல்லதொரு பலன்களை நவகிரக நாயகர்கள் 2ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதியும் 3ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதி சூரிய பகவானும் 14ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவானும் புதன் பகவானும் ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு செல்ல போகின்ற அற்புதமான கிரக பயிற்சி என்பது சூரியனும் புதனும் 3ஆம் இடத்துக்கு மாறப்போகின்றதும் ராசிநாதன் என்று சொல்ல போகின்ற 4ஆம் இடத்தில் நீச்சமாக இருந்தவர் பஞ்சமஸ்தானத்திலே பரிபூர்ணமாக பலம் பெற்று அவருடைய பார்வையும் உங்களுக்கு 11வது இடத்திலே 11வது இடத்திலே செவ்வாய் பகவான் ராசிநாதனும் குரு பகவானுடைய பார்வையும் பரிபூர்ணமாக தொழில் வேலைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலேயே இந்த மாதம் என்பது குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதற்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி அமைய பெற்று இருக்கின்றதும் 8ஆம் இடத்தை பார்த்தாலும் அது நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு வகையிலே 8ஆம் இடத்ததிபதி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால பயம், தடை, தாமதம், ஏமாற்றம் இல்லாத ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. உங்களுக்கு மேசராசிக்கு நல்ல அமைப்புகளிலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி அமைய பெற்று இருக்கின்றதும் முயற்சி ஸ்தானத்திலே செல்ல போகின்றதும் இந்த கிரகங்களின் பயிற்சி என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பாக்கியாதிபதி பார்வை செய்கின்றது, ராசிநாதன் பார்வை செய்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய ஆசை அபிலாசைகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுகின்றது. 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி ராசியிலேயே இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே கல்யாண வைபவங்களுக்கு பொருளாதாரத்திலே குடும்ப ஸ்தானாதிபதி பலம் பெற்று கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 7ஆம் இடத்தை பார்க்கின்றவர்கள் பொழுது இதனால் வரையில் கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கும் நடத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை கொடுக்க போகின்றது. உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே கேது பகவானும் செவ்வாய் பகவானும் அமைய பெறுகின்ற சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 2ஆம் இடத்திலே இந்த மாதம் 14ஆம் தேதி வரையில் 13ஆம் தேதி வரையில் இருக்கின்றதும் 14ஆம் தேதியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே செல்ல போகின்ற ஒரு அற்புதம். மீண்டும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலிருந்து அவருடைய பார்வை 9ஆம் இடத்திலே குரு பகவானுடைய சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்திலே உங்களுடைய பாக்கிய ஸ்தானம் 9ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய நல்லதொரு மாற்றை மதிப்பு மரியாதை வெகுமதி கூடக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களிலே இந்த ஜூன் மாதங்களிலே உங்களுக்கு மேச ராசிக்கு கொடுக்கின்றது. தனவாக்கு குடும்பஸ்தானம் பலம் பெறுகின்றது. அவர் ராசியிலே இருக்கின்றார். இங்கே வரன் அமையாதவர்களுக்கும் கிடைக்காதவர்களுக்கும் நீங்கள் பேசாமலே நீங்கள் முயற்சி செய்யாமலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். கணவன் மனைவிகளாக இருந்தாலும் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. கணவன் யார் என்று தெரியாமல் அதனுடைய அனுபவம் இல்லாத நேர்களுக்கும் கணவன் மனைவிகளுக்கும் யார் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அதனுடைய அனுபவத்தையும் அதனுடைய தொழில்நுட்ப நல்லதொரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடுகின்ற ஒரு அமைப்பு மேசராசிக்கார நேர்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதத்திலே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, குருவின் அனுகிரகம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே இருந்தாலும் 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது தகப்பனார்களால் பெரியோர்களால் ஆசி அந்தஸ்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையிலே செல்லக்கூடியதற்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. இதனால் வரையில் 4ஆம் இடத்திலே இங்கே வண்டி வாசனம், தாய்மார்களின் மருத்துவ செலவுகள், பொருளாதார இழப்பீடுகள் என்று சொல்லக்கூடிய இங்கே 4ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நஷ்ட செலவுகளையும் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இதனால் வரையில் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட வயிற்றுக்கோளாறுகள், தாய்மார்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். வாகனங்களிலே பழுதுபட்டு இருந்தாலும் வாகனங்களிலே நல்லா ஓடிக்கொண்டிருந்த வாகனங்கள் கூட பழுதாகி நிற்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே ராசிநாதன் 4ஆம் இடத்திலே நீச்சமாக இருந்தும் அவர் 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கின்றது என்பது உங்களுக்கு தொழிலிலே இருக்கின்ற நேர்களுக்கும் ஒரு திருப்தி இல்லாத நிலைமையை இதனால் வரையில் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த அனைத்து சுபபோகமான நல்ல மாற்றத்தை உங்களுக்கு பஞ்சமசானத்திலே இருந்து 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் ராசிநாதன் பார்க்க போகின்ற அமைப்பு மட்டுமல்ல, குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்ற வகையிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது சூரிய பகவானும் புதன் பகவானும் 3ஆம் இடத்திலே பயிற்சியாக இருந்தாலும் இங்கே 3 கிரகங்களின் சேர்க்கை 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு அற்புதமான உயர்வு. 9ஆம் இடம் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமும் மதிப்பு முறை அந்தஸ்து மதிப்பு கூடுவதற்கும் கவர்மெண்ட் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட துறையிலே கவர்மெண்ட் உத்தியோகங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கப் பெறுகின்ற கவர்மெண்ட் உத்தியோகத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கலத்திரகாரகனும் இங்கே பலமாக இருக்கின்றதும்
சூரியனும் புதனும் சேர்ந்து குருவுடன் சேர்ந்து 3ஆம் இடத்திலே இருந்து 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கு, இங்கே 9ஆம் இடம் என்ற ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி குறிக்கக்கூடியதற்கும், ஆன்மீக ஸ்தலங்கள் சென்று வருகின்றதற்கும், 5ஆம் இடத்திலே கேதுவும் செவ்வாயும் சேர்கின்ற பொழுதும் இங்கே குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தையும் அனுபவங்களையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும், குழந்தைகளுக்கு ஒரு சில தடை தாமதங்களில் கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருக்க பெறுகின்றதும், 11ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்ற ராகு பகவானால் அற்புதமான உயர்வுகளையும் அந்தஸ்துகளையும் பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மேசராசிக்கார நேர்களுக்கு இதுநாள் வரையில் தேவையில்லாத விரை செலவுகள், பொருளாதார இழப்பீடுகள், நஷ்டஈடுகள், வாகனம் சம்பந்தப்பட்ட தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகளை செய்து கொண்டிருந்த நேர்களுக்கு இந்த மாதங்களிலே அனைத்தும் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே குடும்ப சாணத்திலே பஞ்சமாதிபதி அமைய பெறுகின்றதும், முயற்சி சாணத்திலே 3 கிரக சேர்க்கையும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளே 4ஆம் இடத்திலே 4ஆம் இடத்த அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்திலே இருக்கப்பெற்ற இந்த மாதம் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே, பஞ்சமாதிபதி நாளிலே பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது என்றாலும் கூட 5ஆம் இடத்திலே கேது பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கின்ற பொழுது ஒரு சில தடை தாமதங்கள், வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு உங்களுடைய ஆசை அபிலாசைகள் இனி வருகின்ற காலங்களிலே இந்த மாதங்களிலே இருந்தும் இந்த 2025 இருந்தும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே 12ஆம் இடத்திலே இருக்கின்றவர் 9, 10 குடையவராக இருந்தாலும் தொழில்களிலே ஒரு சில விரை செலவுகள் நடந்தாலும் கண்டிப்பாக அது நல்ல செலவுகள், சுப செலவுகளாக இருக்கக்கூடிய 12 குடையவர் முயற்சி சாணத்திலே 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே மேசராசிக்கார நேர்களுக்கு பெரிய ஒரு 12ஆம் இடத்திலே 7.5 சனியின் தாக்கங்கள் இருந்தாலும் கூட அது விரை சனியாக இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் சம்பந்தப்பட்ட துறையிலே உங்களுக்கு விரை செலவுகள், ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஆனாலும் நல்ல செலவுகளாக ராசிநாதன் 12 குடையார் பலம் பெற்று 3ஆம் இடத்திலே 3ஆம் இடத்ததிபதியுடன் சேர்க்கையுடன் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மேசராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலே தன வாக்கு குடும்ப சாணம் பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றங்கள். அவர் 2, 7 குடையர் ராசியிலே இருக்கின்ற பொழுதும் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் உறவினர் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவிகளுக்குள்ளே சண்டை வம்பு வழக்கு இல்லாத ஒரு சுபபோகமான வாழ்க்கையை நடத்துகின்ற ஒரு அமைப்பு என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நேர்களே, மேசராசிக்கு குருவின் பார்வை 11ஆம் இடத்திலே மட்டுமல்ல உங்களுடைய 7ஆம் இடத்திலே கிடைக்கின்ற பொழுது வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமைக்க கிடைக்கப் பெறுகின்றது, கல்யாணம் நடக்காதவர்களுக்கு கல்யாணம் நடக்கின்றது, கணவன் மனைவிகளிலே பிரச்சனை இருக்கின்றவர்களுக்கு தொழில்களிலே வேலைகளிலே இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கூட்டு தொழில்களை பற்றி குறிக்கக்கூடியதும், இது துலாம் ராசி வியாபார ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி, களத்திரக்காரனுடைய ராசி. கல்யாணங்கள் வைபவங்கள் நடத்துகின்றதற்கு குருவின் பலமும் சுக்கிர பகவானுடைய பலமும் பரிபூர்ணமாக 7, 9ஆம் இடங்களிலே தேவகுருவும் அசுரகுருவனுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே சுபபோகமான வைபவங்களுக்கு, கல்யாணம் நடத்தாதவர்களுக்கும் நடத்துகின்றதற்கும், தடைப்பட்ட திருமணங்கள் நடத்தப்பெறுகின்றதற்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறுகின்ற 7ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வையும், உங்களுடைய 9ஆம் இடத்திலே ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி குறிக்கக்கூடிய நெருப்பின் ஹோமத்தின் நெருப்பு போன்று இருக்கக்கூடிய தனுசு ராசி அதிபதியும் 3ஆம் இடத்திலே மறைந்தாலும் நிறைந்த பலனை தருகின்ற தன்னுடைய சொந்த நட்சத்திரம் மட்டுமல்ல ராசிநாதனுடைய செவ்வாய் நட்சத்திரத்திலே பவனி வருகின்றதும், செவ்வாயும் பஞ்சமசானத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே கடந்த மாதங்களில் எதிர்பார்த்த தடை தாமதங்கள் அனைத்தும் விரைந்து நல்ல பலன்களை ஏமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருந்த நாட்கள் மாறி நல்ல சுபபோகமான வாழ்க்கைகளையும் பொருளாதார உயர்வுகளையும் கணவன் மனைவிகளால் கூட்டு தொழில் நண்பர்கள் அனைத்துமே நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது ஜூன் மாதங்களிலே உங்களுக்கு பவனி வருகின்ற ஒரு அமைப்புகளிலே 11ஆம் இடம் ஆசைகளை பற்றி குறிக்கக்கூடியது. நீங்கள் எண்ணுகின்ற உங்களுடைய ஆசை அபிலாசை மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே ராகு பகவான் இருந்தாலும் ராகுவை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே எந்தவித தடை தாமதம் இல்லாமல் நல்லதொரு மாற்றத்தை பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை அடைகின்ற ஒரு வகையிலே 6 குடையவர் 3ஆம் இடத்திலேயும் 2ஆம் இடத்திலேயும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய 3ஆம் இடத்திலேயும் 6 குடையவர் இருக்கின்ற பொழுதும் அவர் முயற்சி சாணாதிபதி முயற்சி சாணத்திலே இருக்கின்றது. உங்களுடைய பாக்கியாதிபதி நாளிலே இருக்கின்றது. தகப்பன் என்று சொல்லக்கூடிய தகப்பனார்களால் நடக்காத காரியங்கள் கூட எடுத்து உங்களுக்கு முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு வகையிலேயும் கணவன் மனைவிகள் ஒற்றுமை, நண்பர்களால் ஆதரவு, 7ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கின்ற பொழுது அவர்களால் உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கப்பெறுகின்றது. அவர்களால் கல்யாணம் நடத்தாதவர்களுக்கு வழியக்க தானாகவே முன்னின்று உங்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளையும் தொழில் வேலைகளிலே போட்டி பொறாமை உள்ளவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே நவகிரகங்களின் சஞ்சாரம் குருவின் பார்வையும் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் மட்டுமல்ல 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் ஆசை 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கக்கூடியது, தகப்பனாரை பற்றி குறிக்கக்கூடியது, அந்தஸ்து மதிப்பு மரியாதைகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை மேசராசிக்கார நேயர்களுக்கு ராசி பலன் என்பது கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்திலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு
மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.